வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தால் சட்டுன்னு ஒரு தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் தோசை போட்டிருக்கோம். இது வேறு ஒரு மெத்தடில் கொடுத்துருக்கேன். அதாவது வீட்டில் இருக்க அரிசி மாவு, தயிர், ரவை இதெல்லாம் வச்சு சட்டுன்னு பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் கிறிஸ்பியாக வேணால் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி கிறிஸ்பியாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் வீட்டில் கல் தோசை பண்ணுவீங்களே அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். இதோட ஒரு சூப்பரான மதுரை ஸ்டைலில் பண்ணுற இந்த கார சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த கார சட்னி அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். எப்படி இந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக முறுமுன்னு வருமோ அது மாதிரி அந்த கிறிஸ்பியான தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான சட்னி தான் இந்த சட்னி. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: கேரட் 1 நம்பர், அரிசி மாவு 1 கப்பு, ரவை 3/4 கப்பு, தயிர் 3/4 கப்பு, வெங்காயம் 1 நம்பர், பொடிசா நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். நம்ம வீட்டில் எப்போவுமே தோசை மாவு, இட்லி மாவு இருந்ததுன்னா ஈஸியாக வீட்டில் குக் பண்ணலாம். அப்படி இல்லாத டைமில் இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஒரு தோசை ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பவுலில் அரிசி மாவு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு ஃபைனாக திருவி வச்சுருக்கேன் இந்த கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, சீரகம். இந்த சீரகம் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, அந்த சீரகம் குக் பண்ணி முடித்த பிறகு சாப்பிடும்போது சீரகத்தோட ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக நார்மலாக சாப்பிட்ற தோசைக்கும் இந்த தோசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுக்கு பிறகு ரவை போட்டிருக்கோம். அதே மாதிரி தயிர். இந்த தயிர் புளிப்பு தன்மை இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் தயிர் 3/4 கப்பு சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டிருக்கோம். அதே டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க இந்த இஞ்சி இதெல்லாம் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. நீங்கள் எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்றி கரைக்கக்கூடாது. ஏங்கிட்டுன்னா இந்த அரிசி மாவு வந்து கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா லம்ஸ் வந்துடும். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக ஃபஸ்ட்டு கரைச்சிருங்க. கரைச்சி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம். நீங்கள் இந்த தோசை மாவை 2 விதமாக கரைக்கலாம். உங்களுக்கு தோசை வந்து கல் தோசை மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கெட்டியான பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா கிறிஸ்பியாக, அதாவது நம்ம பண்ண போகிற மெத்தட் நான் இப்போ காமிச்சிருக்கேன். அந்த மெத்தடில் வேணுன்னா அந்த பேட்டர் வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். திக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிறிஸ்பியாக பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியான பேட்டர் ரெடி பண்ணியிருக்கணும். கரண்டிலேருந்து எடுத்து ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இதுக்கு பிறகு தோசைகள் கரெக்டாக சீசன் பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்து கொஞ்சம் லைட்டாக 2-3 கரண்டி எடுத்து ஊற்றணும். நீங்கள் நார்மலாக கல் தோசை ஊற்றுற மாதிரி இல்லை, இது லைட்டாக தெளிக்கணும். இந்த மாதிரி தெளித்த பிறகு அந்த மாவு நல்லா வெந்து வரும் பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் நார்மலாக வீட்டில் ரவை தோசை ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதே மெத்தட் தான், ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு தோசை எப்படி குக் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ கல் சூடாக இருக்குல்ல, 2 கரண்டி மாவு தண்ணியாக எடுத்து நல்லா இப்படி ஊற்றிருக்கேன். ஊற்றின பிறகு கொஞ்சம் நல்லா வெந்து வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சோண்டு எண்ணெய், அதாவது அந்த மாவு நல்லா ட்ரை ஆகும். அதுக்கு பிறகு தான் எண்ணெய் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் அந்த மாவு எல்லாத்தையும் ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுறோம். உங்களுக்கு தோசைக்கல்லில் குக் பண்ணும்போது 2 விஷயம் ஞாபகத்தில் இருக்கணும். கல் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா அந்த டைமில் மாவு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. இதுவே மீடியமான ஃப்ளேமில் கல் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அப்போது அந்த கல் சூடாக சூடாக அந்த மாவு நல்லா வெந்து வரும். அந்த டைமில் நல்லா முறுமுறுன்னு வரும். இதுதான் விஷயம். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க அரிசி மாவு வச்சு எப்படி சட்டுன்னு ஒரு தோசை பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த கார சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சின்ன வெங்காயம் 200 கிராம், பெரிய வெங்காயம் 2 நம்பர்,
இஞ்சி 25 கிராம், அதாவது 4லேருந்து 5 துண்டு. பூண்டு 15 பல், பச்சை மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 12 நம்பர், டீட்டி பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மண்சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய். இந்த கார சட்னிக்கு முக்கியமானது இந்த பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி. ஏங்கன்னா அந்த காரத்தன்மை கரெக்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இந்த வெங்காயம் எதுக்காக அதிகமாக போடுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த இனிப்பு தன்மை கொடுக்கும். அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி நீங்கள் சாப்பிடும்போது அந்த இனிப்பு தன்மை தெரியும். காரத்துக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, காஞ்ச மிளகாய் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 30 to 40% வதங்கி வர டைமில் பெரிய வெங்காயம் போடுறோம். நீங்கள் சின்ன வெங்காயம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து காசு அதிகம். அதனால் நான் என்ன பண்ணிங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். நல்லா வதங்கிட்டோம். அந்த வெங்காயம் அப்படியே சுருங்கி வரும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுறோம். உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக அந்த ஆரஞ்சு கலர் கொடுக்கும். அதனால தான் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறேங்க. பெருங்காயத்தூள் போட்ட பிறகு நீங்கள் ரொம்ப நாள் குக் பண்ணோன்னா ஏன்னா அந்த வாசனை போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நல்லா அரைக்க ஆரம்பிக்கலாம். இந்த கார சட்னி அரைக்கும் போது உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். சில பேருக்கு அந்த கார சட்னி சாப்பிடும்போது நல்லா சுட சுட இட்லி கார சட்னி தண்ணியாக இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த டைமில் 2 காஞ்ச மிளகா அப்படி இல்லைனா 2 பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா தண்ணியாக இருக்க சட்னியில் கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் 2 பச்சை மிளகா அப்படின்னா காஞ்ச மிளகா போடலாம் சொல்கிறேன். இந்த கெட்டியாக சாப்பிடும்போது அந்த இனிப்பு தன்மையும் அந்த காரத்தன்மையும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் நான் சொன்ன ரேஷில் நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது அரைச்சாச்சு. நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். அதாவது ஒரு 85 to 90% அளவுக்கு அரைச்சிட்டு இதுக்கப்புறம் தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பியும் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு கடுகு. இந்த இடத்துல நீங்கள் வேணுன்னா உளுத்தம்பருப்பு நீங்கள் போடலாம். சில பேர் வந்து உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க தாளிப்புக்கு. அதனால தான் நான் யூஸ் பண்ணல. வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து அப்படியே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி வச்சுங்க. ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி. என்னங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்க அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான தோசை எப்படி பண்ணுறதுல தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்டைலாக அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, Baba. Take care.